வணக்கம். இந்த சிறப்பான விளக்கப் பதிவிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று பள்ளி புத்தகங்களில் நாம் படித்த அறிவியல் பற்றிய நமது பார்வையையே சற்று மாற்றி அமைக்கப் போகிறோம். இந்த உலகம் எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள அறிவியல் எப்படி ஒரு மிகச்சிறந்த கருவியாக செயல்படுகிறது என்பதைத்தான் நாம் இப்போது ஆழமாக பார்க்கப் போகிறோம். சரி, உள்ளே செல்வதற்கு முன்னால் இன்று நாம் என்னென்ன பார்க்கப் போகிறோம் என்று சுருக்கமாக பார்த்து விடலாம். ஆய்வாளரின் கருவிகள், மாதிரிகளின் சக்தி, பொதுவான மொழி, கோட்பாடுகள் மற்றும் கணிப்புகள், தோராயமாக கணக்கிடும் கலை மற்றும் இறுதியாக எல்லைகளற்ற அறிவியல். இந்த 6 சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நாம் அடுத்தடுத்து கடந்து செல்லப் போகிறோம். ஓகே, முதலில் ஆய்வாளரின் கருவிகள் பற்றி பார்ப்போம். உலகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவதை மட்டும் விட்டுவிட்டு அதை எப்படி ஆழமாக ஆராய்வது என்று நாம் சிந்திக்கத் தொடங்கும் இடம் இதுதான். இதற்கு நமது முதல் கருவி என்ன தெரியுமா? ஒரு பூதக் கண்ணாடி. இது வெறும் கண்ணாடி இல்லைங்க. நாம் சாதாரணமாக தவறவிடக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை மிக கவனமாக உற்று நோக்குவதையும் அதில் உள்ள வடிவங்களை கவனிப்பதையும் தான் இது குறிக்கிறது. இதோடு ஒரு திசை காட்டி எப்படி இணைகிறது என்று பாருங்களேன். உண்மையான தேடலுக்கு சரியான திசை மிகவும் முக்கியமில்லையா? சரியான கேள்விகளை கேட்பதும் நமது தேடலின் எல்லைகளை புரிந்து கொள்வதும் தான் இந்த திசை காட்டி நமக்கு உணர்த்தும் மிக முக்கியமான பாடம். அடுத்ததாக மாதிரிகளின் சக்தி, அதாவது பவர் ஆஃப் மாடல்ஸ் பற்றி பார்க்கலாம். ரொம்பவே சிக்கலான இந்த பிரபஞ்சத்தை அறிவியல் எப்படி திட்டமிட்டு எளிமையாக்கி புரிந்து கொள்கிறது என்பதை பொது பார்ப்போம். உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு கிரிக்கெட் பந்து பவுண்டரியை தாண்டி சிக்ஸருக்கு செல்லுமா என்று கண்டுபிடிக்க நீங்கள் ஒரு எளிய அறிவியல் மாதிரியை உருவாக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். அதில் எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வீர்கள்? எதையெல்லாம் தவிர்ப்பீர்கள்? யோசித்து விட்டீர்களா? அந்த மட்டை என்ன பிராண்டு, மைதானத்தில் எவ்வளவு புல் இருக்கிறது போன்ற விஷயங்களை எல்லாம் விட்டுவிடுவது ஒரு தவறே கிடையாது. சொல்லப்போனால் அது ஒரு புத்திசாலித்தனமான உத்தி. அப்போதுதான் அந்த பந்தின் நிறை, வேகம் மற்றும் அது செல்லும் திசை, இந்த 3 விஷயங்களில் மட்டுமே நம்மால் முழுமையாக கவனம் செலுத்த முடியும். இதே சிந்தனைய நமது பிரபஞ்சத்திற்கும் பயன்படுத்தலாம் தெரியுமா? நமது இந்திய இயற்பியலாளர் மேக்நாத் சாகா நட்சத்திரங்களுக்குள் நடக்கும் அந்த மிகச் சிக்கலான செயல்முறைகளையெல்லாம் தவிர்த்துவிட்டு அவற்றை வெறும் சூடான வாயுவாக மட்டும் கற்பனை செய்தார். அப்படி செய்ததன் மூலமாக நட்சத்திரங்களின் நிறங்களை அவர் மிக வெற்றிகரமாக விளக்கினார். என்ன ஒரு அருமையான யோசனை பாருங்கள். சரி, அப்படியே பொதுவான மொழி என்கிற 3வது பகுதிக்கு வருவோம். உலகத்திலுள்ள எல்லா விஞ்ஞானிகளும் ஏன் ஒரே மாதிரியான மிக துல்லியமான மொழியை பயன்படுத்த வேண்டும் என்று இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இங்கே பாருங்கள், பவுண்டுகள் மற்றும் கிலோகிராமுகளுக்கு இடையிலான இந்த வித்தியாசத்தை நாம் சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. இந்த 2 அளவீடுகளையும் ஒருவர் குழப்பிக் கொண்டதால் நிஜ உலகத்தில் ஒரு பெரிய அவசர நிலையே நடந்திருக்கிறது. நம்ப முடிகிறதா? ஆமாங்க, விமான நிலையத்தில் வேலை செய்பவர்கள் இந்த 2 அலகுகளையும் குழப்பிக் கொண்டதால் நடுவானில் பறந்து கொண்டிருந்த ஒரு விமானத்தில் சுமார் 15,000 லிட்டர் எரிபொருள் குறைபாடு ஏற்பட்டது. நினைத்து பாருங்கள், இன்ஜின் வேலை செய்யாமல் அந்த விமானம் எவ்வளவு பயங்கரமான முறையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கும் என்று. இதனால்தான் கணிதமும் இந்த மாதிரியான பொதுவான அலகுகளும் சும்மா மனப்பாடம் செய்ய பயன்படும் தடைகள் கிடையாது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். எந்த ஒரு குழப்பமும் இல்லாம உண்மையை இருக்கிறபடியே விவரிக்க நமக்கு கிடைத்த ஒரு சுருக்கமான பொதுவான மொழிதான் இது. அடுத்ததாக கோட்பாடுகள், விதிகள் மற்றும் கணிப்புகள் பகுதிக்கு வருவோம். அறிவியலில் நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்ட சில வார்த்தைகளுக்கான உண்மையான அர்த்தத்தை இங்கே நாம் கொஞ்சம் தெளிவுபடுத்தி விடுவோம். அறிவியலில் விதி, அதாவது லா என்றால் அது ஒரு மாயாஜாலமான கட்டளை கிடையாது. இயற்கையில் தொடர்ந்து நடக்கும் ஒரு விஷயத்தை விவரிப்பதுதான் விதி. உதாரணத்திற்கு, வேகமாகச் செல்லும் பேருந்து திடீரென்று பிரேக் போடும்போது நமது உடல் முன்னோக்கி தள்ளப்படுகிறது இல்லையா? அதே போல. ஆனால் ஒரு கோட்பாடு, அதாவது தியரி என்பது அதற்கும் ஒரு படி மேலே சென்று அந்த இயற்கை நிகழ்வுகள் ஏன் நடக்கிறது என்பதற்கான ஆதாரபூர்வமான விளக்கத்தை கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் புதிதாக ஏதாவது ஆதாரம் கிடைத்தால் தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்ள ஒரு கோட்பாடு எப்போதுமே தயாராக இருக்கும். அதே நேரத்தில் தத்துவம், அதாவது பிரின்சிபிள் என்பது குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள உதவும் ஒரு பொதுவான கருத்தாகும். இப்போது நீங்கள் மாடிப்படிகளில் ஏறும்போது உங்களது ஆற்றல் எப்படி மாறுகிறது என்பதை விளக்கும் ஆற்றல் அழிவின்மை தத்துவம் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். இந்த மாதிரியான அறிவியல் சிந்தனைகளை பயன்படுத்தும் போது சமூக வலைத்தளங்களில் பரவும் பல வதந்திகளை நம்மால் எளிதாக சோதிக்க முடியும். கிரகணத்தின் போது உணவு விஷமாக மாறிவிடும் என்கிற கட்டுக்கதையை அளவிடக்கூடிய ஆதார அடிப்படையிலான கேள்விகளை கேட்பதன் மூலமாகவே நாம் சுலபமாக பொய்யாக்கிவிடலாம்.
இப்போது தோராயமாக கணக்கிடும் கலை பகுதிக்கு வந்திருக்கிறோம். கணக்கு என்றாலே நிறைய பேருக்கு பயம் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் தோராயமாக கணக்கு போடுவது அறிவியலில் எவ்வளவு சக்தி வாய்ந்த கருவியாக மாறுகிறது என்று இப்போது பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு காற்றை சுவாசிக்கிறீர்கள் என்று கணக்கிட வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். இதை நாம் 3 எளிய படிகளாக பிரித்துக் கொள்ளலாம். ஒரு நிமிடத்திற்கு 12லிருந்து 15 சுவாசங்கள், ஒரு நாளைக்கு 1440 நிமிடங்கள், ஒரு சுவாசத்திற்கு தோராயமாக 1/2 லிட்டர் காற்று. இதற்கு மிகத் துல்லியமான அளவிடல் தேவையே இல்லை. அந்த தோராயமான மதிப்புகளை நீங்கள் பெருக்கி பார்த்தீர்கள் என்றால், ஒரு நாளைக்கு நீங்கள் மலைக்க வைக்கும் வகையில் 10,000 லிட்டர் காற்றை சுவாசிக்கிறீர்கள் என்கிற உண்மை வெளியாகும். தோராயமாக யோசிக்கும் திறன் நமது சிந்தனையை எவ்வளவு அற்புதமாக வளர்க்கிறது என்று பாருங்களேன். சரி, கடைசியாக எல்லைகளற்ற அறிவியல் பகுதிக்கு வருவோம். அறிவியலுக்குள் இயற்பியல், வேதியியல், உயிரியல் என்று நாமே உருவாக்கி வைத்துள்ள செயற்கையான எல்லைகளை இப்போது உடைத்தெறியப் போகிறோம். நாம் தினமும் பயன்படுத்தும் இந்த சாதாரண முகக்கவசத்தையே எடுத்துக்கொள்வோம். இது எப்படி செயல்படுகிறது என்று தெரியுமா? துகள்களை ஈர்க்கும் இயற்பியல், பாலிமர் இழைகளின் வேதியியல், வைரஸ்களின் அளவை குறிக்கும் உயிரியல் மற்றும் காற்றின் ஓட்டத்தை கணக்கிடும் கணிதம், இது எல்லாமே ஒன்றாக சேர்ந்துதான் இந்த முகக்கவசத்தை வேலை செய்ய வைக்கிறது. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், பருவநிலை மாற்றம் போன்ற நிஜ உலக பிரச்சினைகளை தீர்க்க வேண்டுமென்றால் ஒரு ஒருங்கிணைந்த அறிவியல் அணுகுமுறை நமக்கு கண்டிப்பாக தேவை. இந்த சிக்கலான உலகத்தை புரிந்து கொள்ள பல துறைகளின் அறிவையும் நாம் ஒன்று சேர்க்க வேண்டும். இந்த விளக்கப்பதிவின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். விடைபெறுவதற்கு முன்னால் உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இப்போது உங்களிடம் இந்த சக்தி வாய்ந்த அறிவியல் கருவி பெட்டு கிடைத்துவிட்டது. இனி இந்த அறிவியல் சிந்தனை உங்களை சுற்றியுள்ள உலகத்தை நீங்கள் பார்க்கும் விதத்தை எப்படி மாற்றப் போகிறது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள்.